வெல்கம் டு சோடா புத்தி. ஸோ இந்த வீடியோல பார்க்க போறது ரெண்டு படங்கள். இந்த ரெண்டுமே வந்து கன்ஃபார்ம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. நல்லா இருக்குப்பா, ரெண்டு படமுமே நல்லா இருக்கு. தாராளமா இந்த ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணலாம். ரெண்டு படங்களுமே தமிழ் டப்பிங்ல இல்லை, அதனால ஓப்பனிங்கே நான் சொல்லி விடுறேன்பா, டென்ஷன் ஆக வேண்டாம். வாங்க ரெண்டு டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து வாஷ் லெவல் 2 அப்படிங்கிற படம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்க்கலையே, அதை பார்த்தாதான் அது புரியுமானா, அதோட ஹிந்தி வெர்ஷன் தான் சைத்தான்னு சொல்லி மாதவன், அஜய் தேவ்கன், ஜோதிகா இவங்க நடிச்ச படம். ஸோ ஒரிஜினல் வெர்ஷன் பயங்கரமா இருக்கும். அதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீட்டா பண்ணிருப்பாங்க. ஸோ பார்ட் 2 நீங்க ஸ்ட்ரைட்டா சைத்தான் பார்த்துருக்கீங்களா, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இதுல கதை என்ன அப்படின்னாக்க, அதாவது இந்த வாஷ் படத்துல ஒரே ஒரு பொண்ணுக்கு தான் அந்த ஒரு விஷயம் அவனை வசியம் பண்ணிக்கிட்டு, நான் சைத்தானை வச்சு சொல்றேன், மாதவன் வந்து அந்த பொண்ணை வசியம் பண்ணி என்னென்ன லெவலுக்கு டார்ச்சர் பண்ணுவாரு. டேய் ஏன்னா இந்த பொண்ணை இப்படி ஆக்கி வச்சிருக்காங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா அவளை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு என்னென்ன அட்டூழியெல்லாம் பண்ணுவாருங்கிறத ஒரு பொண்ணை வச்சு இந்த படத்துல பார்த்துட்டான். இது லெவல் 2 என்பதனால் இன்னும் லெவல் அதிகப்படுத்தணுங்கிறதுனால மொத்த பொண்ணுங்களையும், அதாவது ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிற மொத்த பேரையுமே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கி வச்சிருப்பாங்க. அதுலயும் இந்த ஓப்பனிங் சீன்ல எல்லாரும் மேல ஏறி நின்று, நான் குதிக்க போறேன், என்ன வந்துடாதீங்க, கிட்ட வந்துடாதீங்க, அவன் பேச்ச நான் கேட்டாகணும் அப்படின்னு இந்த பொண்ணுங்களாம் அலரும் போது, ஆத்தாடி பயங்கரமா இவங்க பண்ண போறாங்கன்ற மாதிரி லெவல் 1 ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரே ஒரு பொண்ணை வச்சு இதுல ஏகப்பட்ட பேரை வச்சு கிட்டத்தட்ட இது வந்து அவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி நடத்துறான்ற அளவுக்கு இருக்கும். அவங்க பண்ணக்கூடிய அட்டகாசங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். ஸோ இப்படி ஒட்டுமொத்த பேரையும் கண்ட்ரோல் எடுத்தது எதுக்காக இதெல்லாம் பண்றான், இவன் எப்படி தடுத்து நிறுத்தினாங்க, அதுதான் இந்த ஒட்டுமொத்த படமே. அண்ட் இதுல அந்த கேரக்டர் முய்யால அந்த வில்லன் கேரக்டரா அவன் மொத்த பேரையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது. அவன் கிட்ட மத்தவங்க எல்லாம் வருவாங்க, என்கிட்ட வராதிங்க, வந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமான்னு அவங்கள அசால்ட்டா டீல் பண்ணுவான். அதாவது அவங்க கிட்ட இவன் கோவப்பட்டு கூட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நீங்க எல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்களா, என் கண்ட்ரோல் இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்கள மீறி என்கிட்ட வந்துருவீங்களா நீங்க அப்படிங்கறது ஒரு நெக் இல்லையே, அந்த ஒரு ஆட்டிடியூடே மெயின்டைன் பண்ணுவான். அதனாலேயே இன்னொரு கேரக்டர் இவனுக்கு ஈக்குவலா ஆட்டிடியூட காட்டும் போது இவனுக்கு பிடிக்கும். என்கிட்ட திமிரு காட்டுற அளவுக்கு, அதாவது இந்த நிலைமையிலேயே ஒருத்தன் திமிரு காட்டுறான்னா அவன் எவ்வளவு பெரிய ஜித்தா இருப்பான், அவன் தானே எனக்கு வேணுங்கிற மாதிரி காமிச்சதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த கேரக்டர் ஆல்ரெடி தன்னுடைய பொண்ணு இந்த நிலைமையில இருக்கான்னு சொல்லி அவரே ஃபீலிங்ஸ்ல இருக்கிறாரு. இப்ப உய்யாலடே உங்களை மாதிரி ஆளுங்களை சும்மா உடவே மாட்டேன்றான்னு அவருடைய கோபம், கடைசியில பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் பயங்கரமா இருக்கும். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் வந்து பெரிய ஆளுங்க ஆக்டிங் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓகே. அந்த சின்ன பசங்க, அதாவது அந்த பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்றதெல்லாம், அதாவது இந்த படத்துல காட்டுற மாதிரி ரொம்ப ஸ்லோ மோஷன்ல அப்படி எகிரி வந்து குதிக்கிறது அப்படிலாம் இருக்காது. ரியலா இவங்க அடிச்சுக்கிட்டு மாள்றாங்க, அவங்களால என்னென்ன முடியுமோ அந்த அளவுக்கு கொடூரமா எல்லை மீறி போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க கண்ட்ரோலே இழந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் காட்டுற விஷயம்லாம் பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூல் மேலே ஜம்பிங் பண்ற அந்த ஏரியாவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க எல்லா இடத்துலயும் தெருவா போய் அட்டாக் பண்றாங்கிற அந்த காட்டுற போர்ஷன், ஆத்தாடி என்னதாண்டா இவங்க பண்ண போறாங்க, இவங்க எப்படா கண்ட்ரோல் எடுக்கிறதுங்கிற மாதிரி எல்லாரும் அலறி போவாங்க. ஸோ இதுல எமோஷனலா அந்த இன்னொரு கேரக்டர், என் பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சு, உய்யால பண்றவனுங்க நீங்க அசால்ட்டா இதை ஒரு தைரியமா பண்ணிட்டு இருக்கிறீங்க, மாமனா உங்களை நிம்மதியா விடக்கூடாதுங்கிற மாதிரி அந்த கோபமும் ஈஸியா கனெக்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துல நல்லாவே ஒர்க் ஆச்சு. என்ன எனக்கு இந்த படத்துல கொஞ்சம் செட் ஆகாதுன்னா, நல்லா போய் பயங்கரமா செட் பண்ணி, ஆஹா அதுல ஒரு பொண்ணு இதுல பல பொண்ணுங்களை வச்சு பயங்கரமா கொண்டு போறீங்களேன்னு அதை முடிச்ச விதம் வந்து, என்னங்க நீங்க இது ஓகே, நீங்க முடிச்ச சொல்யூஷனு சப்பையா சில விஷயங்களை சிம்பிளா ஆக்கி முடிச்சீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா இவ்வளவு பயங்கரமான ஆளாச்சே, இன்னும் பயங்கரமா அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ரிவெஞ்ச் நடந்திருக்கலாமே. இப்ப சில படங்கள்லாம் இப்ப இந்த ஐசாத டெவில் எல்லாம் வந்து நம்ம கிளைமாக்ஸ் அவனுக்கு இது நடந்தே ஆகணுங்க, அவனை இப்படிதாங்க பண்ணணுங்கிற ஒரு அவ்வளவு கோபத்தோட ஒரு கேரக்டரை பார்த்து அந்த கேரக்டர் ஒன்று நடக்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல, அது இதுல அப்படியே பாதி ஆயிடுச்சு. ஏங்க இவ்வளவு பயங்கரமா இவ்வளவு கேடுகட்ட கேரக்டரை நீங்க இன்னும் வீடு கட்டி அடிக்கணுமா இல்லையா, அதை விட்டு அவனுக்கு இப்படி சிம்பிளா தண்டனை கொடுத்தீங்களேன்ற மாதிரி அந்த விஷயம் கொஞ்சம் கம்மியாகி விட்டது. ஸோ நல்லா பயங்கரமா ஸ்டார்ட் ஆகி அப்படியே நார்மலா பிடிச்ச ஃபீல் தான் கொடுத்தது. ஓவரால் நல்லா இருக்குது. அப்புறம் சில விஷயங்கள்லாம், அவன் எதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படம் நடந்தது, எதுக்கு இதை எடுக்கிறீங்க, இவ்வளவு வருஷம் எல்லாம் ஏன்டா இப்ப திரும்பி வந்த, இப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு எல்லாம் அதுலேயே கேட்டு ஆன்சர் கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஓவரால் நல்லா இருந்துச்சு இந்த படம். ரெண்டாவது படத்துக்கு போலாம். டெத் ஆஃப் யூனிகான் அப்படிங்கிற படம், நம்ம வெனஸ்டேபிள்ல அது நடிச்சிருக்கிற படம் தான். இதுல யூனிகான வந்து எல்லா குழந்தைகள்லாம் கொண்டாடுறது, யூனிகான் எல்லாரும் ஓடுவாங்களே, அந்த யூனிகான பயங்கர வில்லன் மாதிரி இதுல காமிச்சிருப்பாங்க. பயங்கர வில்லன்லாம் சொல்ல முடியாது, ஆனா டெரிஃபிக்கா எல்லாரையும் போட்டு தள்ளக்கூடிய யூனிகான் தான் இந்த படத்துல. ஆக்சுவலா இதுல கதை என்ன அப்படின்னாக்க, ஹீரோயினும் அவங்களுடைய அப்பாவும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது தெரியாதனமா ஒரு யூனிகான மோதிடுறாங்க. இது யூனிகான, என்னடா இது குதிரை மாதிரி இல்ல, இது என்னடா விசித்திரமா இருக்குது, கொம்பு முளைச்சிருக்குது, என்ன ஒண்ணுமே புரியலையேங்கிற மாதிரி அவங்களுக்கு எதுவும் புரியல. நம்ம அடிச்சுட்டான் இருந்தாலும் இதை ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படியே நம்ம தூக்கிட்டு போயிடுவோன்ற மாதிரி இவங்க கார்ல வச்சு தூக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் இந்த யூனிகான பத்தி இவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க.
அதுக்கப்புறம் இன்னும் பல சம்பவங்கள் அந்த யூனிகார்னை வச்சு நடக்க போறது என்ன அப்படிங்கிறது தான் மொத்த படமும். இதுல இந்த மாதிரியான டெம்ப்ளேட்ல அடுத்தடுத்து இப்படி அட்டாக் நடக்கும், அது கொடூரமா டீல் பண்ணும், அந்த விஷயங்கள்லாம் ஓகே. பட் அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல மெசேஜாவும் இவங்க கொண்டு போனது, யூனிகார்னுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதையை இந்த வெட்னஸ்டே ஃபுல்ல அது ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது, அதோட சேர்ந்து இது ஏன் இப்படி அட்டாக் பண்ணுதுன்னே தெரியாம இவங்க பண்ணிட்டு இருக்கிறது, மனுஷங்களுடைய பேராசை இவங்க அழிக்கிறது தப்பே இல்லடாங்கிற அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு எல்லை மீறி போவாங்கிற அந்த விஷயங்கள்லாம் டீல் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதுல பண்ணக்கூடிய அட்டாக்ங்கிறது நார்மலா இருக்காது, அடிச்சு முட்டி தூக்குற அளவுக்கு கொஞ்சம் பயங்கரமான வேலையை தான் பார்க்கும். சோ கொடூரமான சம்பவங்கள்லாம் இல்ல தேவையான அளவுக்கு இருக்குது. வெறும் கொடூரமா எல்லாரையும் போட்டு தள்ளுறது அப்படிங்கறத தாண்டி எதுக்காக இதை பண்ணுது, எப்படா இதை தடுத்து நிறுத்துறதுங்கிற அந்த ஒரு விஷயத்தை இங்க கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணது நல்லா இருந்துச்சு. கடைசியில முடிச்ச விதமாவும் டேய் நம்ம தாண்டா தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற அந்த விஷயத்த ஒரு நல்ல மெசேஜோட முடிச்சதுமே நீட்டா இருந்துச்சு. நான் இந்த படத்துல ஓகே கொடூரமா காட்ட போறாங்க அது மட்டும்தான் இருக்க போகுதுன்னு வந்தேன், அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல மெசேஜையும் நீங்க சொல்லியிருந்தாங்க, நீட்டா இருந்துச்சுப்பா. சோ இந்த படமும் தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த 2 படம் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 2 படங்களுமே தமிழ் டப்பிங்ல இல்ல, டென்ஷன் ஆகாதீங்க. மறக்காம சோடாபுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல திரும்ப வரேன். டாடா பை.